வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு எல்ஓசி ஃபார்முக்கு லாஸ்ட் டேட் வந்து சிபிஎஸ்இ போர்ட்லேருந்து செப்டம்பர் 19th ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது தான் ப்ரீஃபாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பாருங்க, அட்டென்ஷன் டு பேரண்ட்ஸ் ஃபார் கரெக்ட் சப்மிஷன் ஆஃப் டேட்டா அண்ட் சப்ஜெக்ட். ஸோ என்னென்ன டேட்டா சப்ஜெக்ட்ஸ் எந்தெந்த கிளாஸ்க்குன்னு பாருங்க. கிளாஸ் 9th அண்ட் 11th அண்ட் ஆல்சோ லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் கிளாஸ் 10th அண்ட் 12th. ஸோ ஏற்கனவே எல்ஓசி டீடைல்ஸ் எல்லாம் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதோட டேட்ஸ் எல்லாமே இதில் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ சப்மிஷன் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஃபார் கிளாஸ் 10 to 12. ஸோ டாக்குமெண்ட்ஸ் என்னன்றது ஒரு லிங்க் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்ல பார்த்தீங்கன்னா என்னென்னது ஸ்கூல்ல உங்களுக்கு கிளியரா வாங்கியிருப்பாங்க. ஸோ பாருங்க, வித்தவுட் லேட் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 18/9/2024 16/10/2024 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. அதே மாதிரி இது 9th அண்ட் 11th. 10th அண்ட் 12th பார்த்தீங்கன்னா வித்தவுட் லேட்டுக்கு 5/9 4/10 முடிக்கணும். வித் லேட் பார்த்தீங்கன்னாலும் இது உங்களுக்கு பெனால்ட்டியோட பே பண்ற மாதிரி இருக்கும். 18/10/2024 24/10/2024. வித் லேட்டுக்கு வந்து 5 வந்து உங்களுக்கு 15/10 வரைக்கும் சொல்றாங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸ் இது எல்லாமே கேர் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கிளாஸ் 9th அண்ட் 11th இருந்தாலும் 10th அண்ட் 11th 12th ஆனாலும். ஸோ எக்ஸாமினேஷன் ஸ்மூத்தா அட்டன் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க கேட்கிற டீடைல்ஸ் டேட்டா எல்லாமே கிளியரா கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கரெக்ட் டீடைல்ஸ் ரொம்ப முக்கியமானது. அவங்க சொல்ற டீடைல்ஸ் கரெக்ட் டீடைல்ஸ் அண்ட் அவைலபிலிட்டி எல்லாமே கரெக்ட் சப்ஜெக்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் இது எல்லாமே கரெக்டா அந்த எக்ஸாமினேஷன் இருக்கிறது கொடுத்துருக்காங்களா அப்படின்றத பாத்துக்கோங்க. அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் சப்மிஷன் ஆஃப் எல்ஓசி. Parents are submitting information once the registration LOC is over. Even after the result is declared, they are making request to the school and board to the correct data to the students. Data வந்து கொடுக்கணும்ன்றாங்க. என்னென்னலாம் நான் கரெக்டா கொடுக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க பாருங்க. Once the data registration submission of LOC is over, no request or change of correct of personal data allowed. So in case அந்த டேட் முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு இதுல ஏதாவது சேஞ்ச் பண்றதா இருந்தா பர்சனல் டேட்டா பற்றி எதுவும் உங்களுக்கு என்ன கிடையாது, அலோவ் கிடையாதுன்ட்டாங்க. அதே மாதிரி நோ சப்ஜெக்ட் கரெக்ஷன் வில் பி மேட் ஒன்ஸ் த எல்ஓசி சப்மிஷன் இஸ் ஓவர் த மெயின் எக்ஸாமினேஷன். ரெக்வஸ்ட் இஃப் எனி வில் பி கன்சிடர் ஃபார் தி சப்ளிமெண்டரி எக்ஸாமினேஷன் ஒன்லி. சரிங்களா? அடுத்த சச் ஸ்டூடெண்ட் மே பி டிசைட் டு அப்பியர் ஆர் நாட் டு அப்பியர் இந்த மெயின் எக்ஸாமினேஷன்ஸ். இந்த ப்ராப்ளம்ஸ் அவாய்ட் பண்றதுக்கு இதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு மெயினா பாத்துக்கோங்க. இன்ஃபர்மேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்ஓசி ஒன்னு. அடுத்து பர்சனல் டேட்டா முக்கியமா என்னென்ன இருக்குன்னு பாருங்க. நேம், டேட் ஆஃப் பர்த், ஃபாதர் நேம், மதர் நேம் அதெல்லாம் கரெக்டா டேட்டாஸ் ஃபில் பண்ணிருக்காங்களா எல்ஓசி பண்ணி பாத்துக்கோங்க. அதே மாதிரி நேம்ஸ் வந்து எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் அண்ட் நாட் தி ஷார்ட் நேம். உங்களுக்கு டோட்டல் நேம் ஃபார் எக்ஸாம்பிள் மணிகண்டன் சுப்பிரமணியன் இருக்குன்னா மணிகண்டன் அப்படின்னு ஷார்ட் எழுதாதீங்க. ஸோ உங்களோட ஆதார் ஃபார்ம்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த ஃபுல் நேம் அப்படியே எழுதுங்க. Surname must be given in case of your ward is planning to go abroad, as this is a requirement of several countries. Date of birth கரெக்டா கொடுத்துருக்கணும்னு சொல்றாங்க. While submitting the data details இதுல எல்லாமே என்ன பண்ணும், பாஸ்போர்ட் இது எல்லாமே செக் பண்ணி அது கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சப்ஜெக்ட்ஸ் டு பி ஃபில்டு இன் கேர். ஸோ இது உங்க டீச்சர்ஸ் எல்லாமே கிளியரா சொல்லியிருப்பாங்க. கிளாஸ் 10th அண்ட் 12th என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வந்து கரெக்டா நீங்க ஃபில் பண்ணணும். எந்த டேட்டாஸும் நோ சேஞ்ச் வில் பி அக்செப்டட். அதே மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பேரண்ட்ஸ் வந்து எல்லா டேட்டாவும் கரெக்டா கொடுத்துருக்காங்களான்றது செக் பண்ணணும். Okay. Parents also request to visit school and support them in the timely submission or registration of LOC. Once the date is over, no date will be extended. So இதுக்கு பேரண்ட்ஸும் கண்டிப்பா போர்டுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். எல்ஓசி டேட் டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டா கொடுத்துருக்காங்களா அப்படின்றத கரெக்டா செக் பண்ணிக்கணும். இதுல இன் கேஸ் எக்ஸ்டெண்ட் ஆச்சு அப்படின்னா டேட் எதுவுமே உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க எக்ஸ்ட்ரா டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So with this letter, CB is approaching the parent to bring the notice that correct data submission is the first requirement of the successful conduct of examination. So successful conduct of examination ஸோ உங்களுக்கு மெயினா உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னதான் உங்களுக்கு எல்ஓசி ஃபார்ம் கொடுக்கறது அப்படின்றது சொல்றாங்க. அதோட வேல்யூபிள் டைம் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மெயினா வந்து உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்றது இந்த போர்டை டிஸ்டர்ப் பண்றதுக்காகவும் இல்ல, உங்களோட ரிசல்ட் கரெக்டா வரணுன்றதுக்காகவும் இந்த டேட்டாஸ் எல்லாமே கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்கேஸ் இதுல ராங்கா ஏதாவது அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா போர்டுக்கு மட்டும் இல்ல அவங்களோட ஃபியூச்சர் குழந்தைங்களோட ஃபியூச்சர் தான் அஃபெக்ட் ஆகும் அப்படின்றத கிளியரா இருக்காங்க டேட்டா. ஓகே, ஸோ இதுக்கு யார் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.